நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர மகாபெரியவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த காஞ்சி மகான் தொடர் எங்கள் நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு இணைப்பு பாலத்தை நிகழ்த்தி இருக்கிறது. பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், தொழில் சார்ந்தவர்கள், பெரிய வேத விற்பன்னர்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், பொதுமக்கள், வணிகர்கள் என்று எல்லோரும் அதிகாலை வேளையிலே இதை பார்ப்பதை ஒரு தவமாக கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் எங்களுக்கு கடிதம், மின்னஞ்சல், தொலைபேசி, குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப்ல இதை ஒரு நாள் 2 நாள், ஒரு நொடி 2 நொடி தாமதம் ஆயிடுச்சாவோ இல்லை மறுபடி பிறப்புனா ஏன் என்னன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் இதயத்தில் ஒரு தனி இடத்தை காஞ்சி மகான் தொடருக்கு தந்திருப்பதற்கு காரணம் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உழைப்பு, நிர்வாகத்தினுடைய நேர்த்தி, செய்திகளை நாங்கள் தேடி நாடி உங்கள் இதயத்தில் ஓடி தருகின்றோம். இன்றைக்கு ஒரு உன்னதமான செய்தியை பற்றி உங்களோடு சிந்திக்க போகிறேன். பாரதியாருடைய ஒரு பாட்டு உண்டு. இந்த மண்ணை பற்றி சொல்லும் போது, தேசத்தை பற்றி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ. அவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்துல நம்ம நடந்து போகும்போது இதை எப்பேற்பட்ட பாரம்பரிய பூமி, பண்பாட்டு பூமி, நாகரிகத்தினுடைய வித்து, இதெல்லாம் அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் ஒரு மதிய வேளை ஒரு பெரிய பஸ்ல மேலை நாட்டுக்காரா, வெளிநாட்டுக்காரா ஸ்ரீமடத்துக்குள்ள ஓடி வந்து எல்லார் கையிலையும் நிறைய பேர் ஜெபமாலை ஒரு பைக்குள்ள வச்சுன்னு உருட்டுறார். சில பேர் கோபி சந்தனட்டுன்னு இருக்கா, சில பேர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றா. இப்படி எங்க பார்த்தாலும் வெளிநாட்டு இது எல்லாம் முடிச்சுட்டு பெரியவா ஓய்வுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படி அருளாசி கொடுத்துட்டு அவள் எல்லாம் இருந்து சாப்பிட்டு எல்லாம் அனுப்பிச்சுட்டா. அன்னைக்கு இரவு சொன்னாலாம், பெரியவாவை சுற்றி எப்போதுமே ஒரு 10-12 பேர் தொண்டர்கள் இருப்பாள். இல்லையோ அவெல்லாம் இரவு உறங்குறதுக்கு முன்னாடி அன்னன்ன விஷயங்கள் பெரியவா கொஞ்சம் மன ஓய்வா இருக்கும்போது பரிமாறிப்பா. சொன்னாராம், காலுக்கு கீழேயே சொர்க்கம் இருக்கும், சில பேருக்கு தெரியாது. பொற்குவியல் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும், அறியாது. அந்த மாதிரி நம்ம தேசத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இன்னும் நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொன்னாராம். எத்தனை வெளிநாட்டுக்காரா இங்க வரா, என்ன காரணம்? அப்படி நதிகள் ஓடுறது, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நதியை இறைவனா பார்த்த தேசம் இந்த தேசம். எப்படி பெரியவா சொன்ன, இறை வழிபாடு. நம்ம ஊர் மாதிரி கோவில்கள் எந்த நாட்டிலையும் கிடையாது. அதான் சுவாமி விவேகானந்தர் இமயம் டு கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து வரும்போது அவர்கிட்ட கேட்டாராம், என்ன பார்த்தேன் இந்தியாவிலன்னு. ஒவ்வொரு ஊர்ல ஒரு சிறப்பு இருந்தது, எல்லா ஊர்லயும் கோயில் கோபுரம் இருந்தது, இந்தியாவினுடைய ஆன்மா ஆலயங்களில்னாராம். அது மாதிரி மகாபெரிய சுவாமிகள் சொல்றார், நம்முடைய கோவில்கள், வழிபாடுகள், அன்னதானம், தேர் திருவிழா, நம்முடைய வழிபாட்டு முறை, இதையெல்லாம் பார்த்து அண்டை நாட்டுக்காரன் வியக்கிறான். திருமண சடங்குகள் எளிய முறையில திருமணம் செய்யணும்பா பெரியவா, ரொம்ப ஆடம்பரம் கூடாது, அது 10 பேருக்கு உதவியா இருக்கும், அவளுக்கே வாழ்க்கைக்கு உபகரணமா இருக்கும், நிறைய சொல்லுவா. ஆனா இப்ப இந்த வெளிநாட்டுக்காரா வந்து போறதுக்கான விஷயத்த சொல்ற. நதியை கொண்டாடி இருக்கான் நம்முடைய இந்தியர்கள், இந்த மண்ணை கொண்டாடி இருக்கான், இறை வழிபாட்டில் புதுமையை செய்திருக்கிறான், கூட்டு வழிபாடு வச்சிருக்கான், அன்னதான தர்மங்கள், அதெல்லாம் ரொம்ப வியக்கிறான் அவன். என்னதான் இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் ஒரு ஸ்டேஜ்ல, இங்கிலீஷ்காரன், எல்லாருமே வெளிநாட்டுக்காரன், அவன் அப்படி தனித்தனி தீவா இருப்பான். இங்க ஒண்ணுதான் எல்லாம். ஒரு ஊர் திருவிழாவா 5000 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்னா தேர வடம் பிடிக்கிறது, இந்த மண்ணும் மரபார்ந்த விஷயங்களையும் பார்த்து மேலை நாட்டுக்காரன் வியக்கிறான். நம்ம இன்னமும் நம்ம ஊர்லயே உண்டு இந்த சுற்றுலாங்கிறதே பல வகை உண்டு. மருத்துவ சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா. உலகம் முழுக்க இந்தியாவை நோக்கி வருவதற்கு காரணம் என்னன்னா, இங்க வெறும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மட்டும் இல்லை, இது ஒரு கருணையான மண். தவவேள்வி சித்தர்கள் ஞான மலர்களால் நடந்து தேய்ந்தது. நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, பண்பாட்டு நெறிகள், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய நாகரீகம்,
நம்முடைய இறை வழிபாட்டு நேர்த்தி, இதையெல்லாம் வேலைக்காரன் பார்த்து வியந்து போகின்றான். தன்னுடைய பொருளுக்கும் புகழுக்கும் எல்லா நாடுகளும் இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுவதற்கு, மனதிற்கு அமைதி தேடுவதற்கு உலகத்தினுடைய புகலிடமாக இந்தியா இருக்கிறது என்பதை பாரத தேசம் பழம்பெரும் தேசம், நீர் அதன் புதல்வன் நினைவு அகற்றாதே என்கின்ற பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து அன்றைய இரவு இந்த மண்ணில் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் குடுப்பினை செஞ்சிருக்கணும், ஜெகன்மாதாவை போற்றணும், அப்படி எல்லாம் சொல்லி பேசியிருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னேன், விடுதலை போராட்ட வீரர்கள் பத்தி பெரியவா எப்படி நேசிச்சிருக்கா, இந்த மண்ணை பத்தி மரபார்ந்த விஷயங்கள் பத்தினா இந்த பெரியவாவுடைய சிந்தனை தான். இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம். பெரியவாச்சரணம். நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம். நம் இல்லங்களிலிருந்து